சொந்த பிசினஸ் பண்றவங்க, அரசியல்ல இருக்கவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோயில். முருகர் தன்னோட பக்தர்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டாருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா விளங்கினவர் தான் பாம்பன் சுவாமிகள். தீவிரமான முருகர் பக்தரா இருந்த பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு முறை அடிபட்டு அவரோட கால் உடஞ்சிருச்சு. அவர் சென்னையில ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப டாக்டர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவரோட காலை வெட்டி எடுத்தாதான் குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. பாம்பன் சுவாமிகளுக்கு கூடவே இருந்த சின்னசாமி ஜோதிடர் சண்முக கவசம் படிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு கனவுல பாம்பன் சுவாமிகளோட காலில் ஒரு வேல் நுழையிறது மாதிரி கனவு காண்றாரு. அடுத்த நாள்ல இருந்து பாம்பன் சுவாமிகளோட உடல்நிலையில பயங்கரமான முன்னேற்றம் இருக்கு. 10 நாள்லயே பூரணமா குணமடைறாரு. 11ஆம் நாள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டல்ல 2 மயில் தோகை விரிச்சு ஆடுறத பாக்குறாரு. அப்படியே பக்கத்துல ஒரு குழந்தை அவரோட பெட்ல படுத்திருக்கிறத பாக்குறாரு. வந்திருக்கிறது முருகர் தான் சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் உணர்றாரு. அப்படியே அந்த குழந்தை மறையுது. இவர் பாம்பன்ல பிறந்து வளர்ந்தவர். இவரோட ஜீவசமாதி சென்னை திருவான்மியூர்ல இருக்கு. கலாஷேத்ரா பக்கத்துல இவரோட ஜீவசமாதி இருக்கு. நீங்க இங்க போனாலே நிறைய அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்க வழிபடுறத பார்க்க முடியும். இந்த வீடியோவை தீவிர முருக பக்தர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிட்டு இருந்தீங்களா, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க.